என்ன மாப்பிள்ள, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க மாமாவே துளசி செத்து போன வருத்தத்தில் இருக்காரு. என்னதான் இருந்தாலும் அவர் உங்களுக்கு 2 பொண்ணை கொடுத்திருக்காரு. அந்த மரியாதைக்காவது நீங்க சும்மா இருங்க அத்தை. அப்படியே பொண்ணை கொடுத்துட்டு 2 பேரும் வாழ்ந்துட்டாங்களா என்ன? என் தம்பியை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு ஒருத்தி பரலோகம் போயிட்டா, இன்னொருத்தி திமிர் எடுத்து ஓடி போயிட்டா. நீங்க என்னடானா அப்பப்ப இப்படி வந்து என் தம்பியை ஏதாவது ஒரு டென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. சாவித்திரி, என்ன சொல்ற? ராஜி, நீ பேசாம இருமா. அவங்க ஏதோ கோபத்தில் இருக்காங்க. மாப்பிள்ள, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்களுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா மாப்பிள்ள? என்னது? இல்ல, எனக்கு புரியல. உங்க பொண்ணு உயிரோட இருக்கிறது உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா? இல்ல என்கிட்ட நடிக்கிறீங்களா 2 பேரும்? மாப்பிள்ள, அன்னைக்கு நீங்களும் சாவித்திரி சேர்ந்து நடிச்சீங்களே, அதே மாதிரி இன்னைக்கும் நடிக்கிறீங்களா? நடிக்கிறாங்க. யார பத்தி பேசுறீங்க? இங்க பாருங்க, நாங்க யாருமே நடிக்கல. ஆனா நீங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க தெரியுமா? ரொம்ப நல்லா சூப்பரா பண்றீங்க. ஓடுகாடி மட்டும் என் கையில பிணைக்கட்டும், அப்புறம் உங்க 2 பேருக்கும் இருக்கு கச்சேரி. மாப்பிள்ள, சத்தியமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல மாப்பிள்ள. இங்க பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இப்பவே வெளியே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. இல்ல மரியாதை கட்டும். அவன் சொல்றது உங்களுக்கு எல்லாம் கேட்கலையா? ஏன் இன்னும் இங்கே இருந்தா அவன் கோவத்தை அதிகப்படுத்துறீங்க? முதல்ல கிளம்புங்க, நீங்க போங்க. சாவித்திரி, இன்னும் எதுக்கு பேசிட்டு இருக்க? அவங்களை வெளியே போக சொல்லுங்க. மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல மாப்பிள்ள. என் பொண்ணு உயிரோட இருக்காளா? என் பொண்ணு உயிரோட இருக்காளா? யோ, நடிக்காதயா. வீட்டை விட்டு வெளியே போயா. மாப்பிள்ள, போன்னு சொல்ல சொன்னதே சொல்லிட்டு போ, வெளியே போ. மாப்பிள்ள, தெரியாத மாதிரி நடிக்க வேண்டிய. மாப்பிள்ள, இங்க இருந்து போங்கறல. நல்லா இருக்கு. இந்தாங்க. போதும், இருக்கட்டும், பரவாயில்ல, நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். நீ உட்கார். நான் என்ன விருந்தாளியா? எங்க அண்ணனுக்காக இதெல்லாம் பண்றேன். நீங்க சாப்பிடுங்க அண்ணி. அண்ணி, ஜனனி எங்க அண்ணி? அவ உள்ள இருப்பாமா. அவளும் சாப்பிட்டுருக்கலாம்ல. நான் போய் கூப்பிட்டு வரேன் அண்ணி. ஒரு நிமிஷம். சரி அம்மா, இங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஜனனியை கூட்டிட்டு வரேன். மச்சான், ஹாப்பி தீபாவளிடா. எப்படி இருக்க? நல்லா இருக்கு மச்சி, நீ எப்படி இருக்க? தேங்க்யூ, சூப்பரா இருக்கேன். அங்க தீபாவளிலாம் எப்படி போகுது? சூப்பரா போயிட்டு இருக்கு மச்சான், ஒரு பிரச்சனை இல்ல. சூப்பரு. அப்புறம் ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா? வாட்ஸ் நியூ? இருக்கு மச்சி, நானே நேரம் சொல்லலாம்னு இருந்தேன். அடுத்த வாரம் என் பையனுக்கு பேர் வைக்கலாம்னு இருக்கேன். அது பையனா? டேய், உனக்கு எப்படா குழந்தை பிறந்துச்சு? டேய், என்னடா விளையாடுறியா? நீ மலேசியால என்னடா இருக்க வீடியோ கால்ல காமிச்சேனடா. என்ன மறந்துட்டியா? ஆமாண்டா, ஆமா. பேர் கூட நீ தானடா செலக்ட் பண்ண. ஆமா மச்சான். டேய், சாரிடா. ஏதோ செலிப்ரேஷன்ல இங்க யாரோ கூப்பிட்டாங்களா, அதான். என்ன பேரு குழந்தைக்கு? பேரு என்ன பேரு? நீ தானடா செலக்ட் பண்ண, உனக்கு ஞாபகம் இல்லையா? அந்த மாதிரி அசோக். அசோக், ஆமாண்டா. வா ஜனனி. ஐயோ, நீ இருக்கட்டும், சாப்பிடு வா. பரவாயில்ல. எல்லாரும் சாப்பிடுறாங்களே, நான் நீ அப்புறம் சாப்பிடு வா. சாப்பிட்டுக்கிறேன். நான் சொல்றேன்ல. வா. ஐயோ, உட்காரு. உட்காரு. உட்காருமா. லாட்ஸ் ஆஃப் லவ் டு ஹிம் டா. சூப்பர் பேரு. இந்த நாள் அசோக் ஞாபகம் வச்சுப்பா. ஆமா, சிவா தம்பி எங்க போயிட்டாரு? ஆளை காணோம். ஹாப்பி சிவா தீபாவளி தம்பி. இருடா. அக்கா, சிவா வந்துட்டேன்க்கா. தம்பி. இதோ வந்துடுறேன்க்கா. ஓகேடா, பாய் பாய் பாய். நீங்களும் உட்காருங்க, சாப்பிடுங்க. சாரி. என்னக்கா டக்குனு இலைய எடுத்துட்டீங்க? சிவா தம்பி, இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஒரே இலையில தான் சாப்பிடணும். ஹாய், இது நல்லா இருக்கே. சரிக்கா, பக்கா ஆரம்பிங்க.
ரம்யா டென்ஷன் ஆகாத. இன்னைக்கு அவளை ரெண்டுல ஒண்ணு பண்றது என்னோட பொறுப்பு. இததாம்மா நீ காலையில இருந்து சொல்லிட்டு இருக்க. ஆனா ஒண்ணும் நடக்கல. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் போறேன். இரு ரம்யா, எல்லாரும் இருக்கும்போது நீ எந்திரிச்சு போனா நல்லா இருக்காது. கொஞ்சம் அமைதியா இரு. ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். இப்படியே சொல்லி சொல்லி என்ன சமாதானப்படுத்து. கொஞ்சம் அமைதியா என்னவோ இரு. பண்ணு. அப்டேட். சிவா தம்பி, உங்களுக்கு நல்லா பொருத்தமான பொண்ணை தான் தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. விசாலாட்சி அண்ணி, 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. செண்பகம், வந்ததுல இருந்து நிறைய பேசிட்ட, போய் உட்கார்ந்து சாப்பிடு போ. சரிம்மா. மா போன குடுமா, போன குடிச்சலாம். இங்க பாரு, ரொம்ப வாளாயிட்ட நீ. உங்க அம்மா மாதிரியே. கோச்சுக்காத, சும்மா சொன்னேம்மா. சாப்பிடு, எல்லாத்துக்கும் கோவப்படுற. அவகிட்ட இருந்து போனை வாங்கி எப்படியாவது போட்டோவை டெலிட் பண்ணிடணும். எனக்கு நீ கொஞ்சம் ஆ கொடுக்கலாம்ல. சும்மா ஆக்க போதும், நீங்க சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. இதோ நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டா அப்படியே இனிப்பா இருக்குடா. ஏன்னு தெரியல.